ஃப்ரெண்ட்ஸ், அமேசான் மலைக்காடுகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது கிட்டத்தட்ட 1 பில்லியன் ஏக்கர் பரப்பளவு கொண்டது. பிரேசில், வெனிசுலா, கொலம்பியா, ஈக்குவடார், பெருன்னு பல நாடுகளில் இது பரவி இருக்கு. ஒருவேளை அமேசான் மட்டும் தனி நாடாக இருந்தால் அதுதான் உலகத்தோட 9வது பெரிய நாடாக இருக்கும். ஏன் இதை உலகின் நுரையீரல்னு சொல்கிறோன்னு தெரியுமா? நம்ம பூமிக்கு தேவையான ஆக்சிஜனில் 20% மேலே இங்கிருந்து தான் கிடைக்குது. நாம் வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு நமக்கு ஆக்சிஜனை வாரி வழங்குறதுனால தான் இதை உலகின் நுரையீரல்னு கூப்பிடுறோம். உலகத்தில் இருக்கிற மொத்த உயிரினங்களில் பாதிக்கும் மேலே இந்த மலைக்காடுகளில் தான் வாழுது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தோட மொத்த நன்னீரில் 5ல் 1 பங்கு இந்த அமேசான் பகுதிகளில் தான் இருக்குது. சுமார் 2.5 ஏக்கர் நிலத்தில் 750 வகையான மரங்களும் 1500 வகையான செடிகளும் இருக்குமா. இதை கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது. நாம் இன்னைக்கு சாப்பிட்ற 80% உணவுகள் இந்த மலைக்காடுகளில் இருந்து வந்தது தான். உதாரணத்துக்கு தேங்காய், ஆரஞ்சு, எலுமிச்சை, வாழைப்பழம், அன்னாசி, தக்காளி. விளைபொருட்களில் மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, அரிசி, சக்கரவள்ளிக்கிழங்கு, மிளகு, சாக்லேட் அதாவது கொக்கோ, லவங்கப்பட்டை, கிராம்பு, இஞ்சி, காபி, வெனிலா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த காடுகளில் கிட்டத்தட்ட 3000 வகையான பழங்கள் இருக்குது. ஆனால் நாம் வெறும் 200 பழ வகைகளை தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் அங்கே வாழ்கிற பழங்குடி மக்கள் 2000க்கும் மேலான பழங்களை உபயோகப்படுத்துகிறாங்க. இங்கே இருக்கிற செடிகளில் இருந்து கிடைக்கிற ஆல்கவலாய்டஸ் அப்படிங்கிற வேதிப்பொருள் நோய்களில் இருந்து செடிகளை பாதுகாக்குது. இந்த வேதிப்பொருட்கள் தான் இன்னைக்கு பல உயிர்களை காப்பாற்றுற மருந்து பொருட்களாக பயன்படுது. அமேசான் காடுகள் நமக்கு இயற்கை கொடுத்த ஒரு பெரிய வரம். அதை காப்பாற்றுறது நம்ம எல்லாரோட கடமை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.